அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 261வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமான திருவான்மியூரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இங்கிருக்கும் இறைவனின் பெயர் மருந்தீஸ்வரர், பால்வண்ணநாதர், வேதபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இரவியின் பெயர் திரிபுர சுந்தரி, சொக்கநாயகி என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? இந்த சிவஸ்தலம் சென்னையின் தென்பகுதியில் திருவான்மியூரில் இருக்கின்றது. சென்னையின் மற்ற பகுதியில் இருந்து திருவான்மியூருக்கு பேருந்து வசதிகள் இருக்கின்றன. திருவான்மியூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் தலவரலாற்றை பார்ப்போமா? வான்மீக, அதாவது வால்மீகி முனிவர் பூஜித்த பதி ஆதலால் வான்மியூர் என அழைக்கப்படுகின்றது. அகத்தியருக்கு இறைவன் மருந்து மூலிகைகள் பற்றி உபதேசம் செய்த ஸ்தலம் இது. வான்மீக முனிவருக்கு இறைவன் நடன காட்சி அருளிய ஸ்தலம். இவ்வாலயத்திற்கு கிழக்கில் 7 நிலை ராஜகோபுரம், அதை அடுத்து 5 நிலை 2வது கோபுரமும் மற்றும் மேற்கில் ஒரு 5 நிலை கோபுரமும் அமையப்பட்டிருக்கின்றது. மேற்கு கோபுரம் மகாபலிபுரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் பேருந்து நிறுத்தத்துக்கு அருகில் இருப்பதால் இந்த வாயில் பிரதான வாயிலாக இருக்கின்றது. கிழக்கில் உள்ள ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் ஒரு விசாலமான திறந்த வெளியும், வலதுபுறத்தில் தியாகராஜர் மண்டபமும், இடதுபுறத்தில் கோவிலின் தீர்த்தமும் இருக்கின்றது. நேரே சென்று 2வது கோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் கிழக்கு வழிப்பிரகாரத்தை அடையலாம். அதில் வலதுபுறம் அம்பாள் திரிபுர சுந்தரி சன்னதி தெற்கு நோக்கி காட்சியளிக்கின்றது. கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், முருகன் சன்னதிகள் காணப்படுகின்றன. மேற்கு கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம், பலிபீடம், நந்தி போன்றவை இருக்கின்றன. இவற்றை அடுத்து இருக்கின்ற சிறிய வாயில் வழியாக இறைவன் மருந்தீஸ்வரர் கருவறையை அடையலாம். மருந்தீஸ்வரர் கருவறைக்குள் செல்வதற்கு தெற்கு வழிப்பிரகாரத்தில் உள்ள தியாகராஜர் மண்டபத்தின் வழியாக உள்ள தெற்கு வாயில் வழியாகவும் வர வசதி இருக்கின்றது. கருவறையில் மூலவர் மருந்தீஸ்வரர் சுயம்பு லிங்க உருவில் தீண்டாத திருமேனியாக மேற்கு நோக்கி காட்சி கொடுக்கின்றார். பால்வண்ணநாதர், மருந்தீஸ்வரர் ஆகிய பெயர்கள் இந்த ஸ்தலத்து ஈசன் அந்த பெயர்களால் அழைக்கப்படுவதற்கு காரணங்கள் இருக்கின்றன. ஒரு சமயம் தேவலோகத்தைச் சேர்ந்த காமதேனு பிரம்மரிஷியான வசிஷ்டரிடம் சற்று அவமரியாதையாக நடந்து கொண்டது. அதனால் கோபம் கொண்ட வசிஷ்டர், நீ பூவுலகில் பசுவாக பிறப்பாய் என்று சாபமிட்டார். தன் தவறை உணர்ந்து வருந்திய காமதேனு வசிஷ்டரிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோச்சனத்துக்கான வழியை கேட்க, வான்மியூரில் எழுந்தொள்ளிருக்கும் சுயம்புலிங்கத்திற்கு தினமும் பால் சுரிந்து அபிஷேகம் செய்து வா, சாப விமோச்சனம் கிட்டும் என்று கூறினார். அதன்படியே செய்து ஈசன் அருளால் சாப விமோச்சனம் பெற்றது காமதேனு. பசுப்பால் பால் சொரிந்து சிவலிங்கம் வெண்ணிறமாக காட்சி தந்ததால் இவர் பால்வண்ணநாதர் என்று அழைக்கப்பட்டார். அதுபோலவே இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபட்ட அகத்திய முனிவருக்கு உலகத்தில் உள்ள அனைத்து வகையான நோய்கள் பற்றியும் அதை போக்கும் மருந்துகள் பற்றியும் ஈசன் உபதேசித்து அருளினார். அதன் காரணமாகவே மருந்தீஸ்வரர் ஔஷதநாதர் என்று அழைக்கப்பட்டார். ஔஷதம் என்றால் மருந்து என்று பொருள். மேற்கில் உள்ள சிறிய வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறம் கருவறை உட்பிரகாரம் மேற்கு சுற்றில் கஜலட்சுமி, வள்ளி தெய்வியானுடன் செல்வ முத்துக்குமார சாமி சன்னதிகளும், வலதுபுறம் விநாயகர் சன்னதி, நால்வர் சன்னதி ஆகியவையும் இருக்கின்றன. வடக்கு சுற்றில் உற்சவமூர்த்திகள் மண்டபம், அடுத்து நடராஜர் சன்னதியும், அதை அடுத்து 108 சிவலிங்கங்களும் வரிசையாக வைக்கப்பட்டிருப்பதை காணலாம். வடக்கு சுற்றின் முடிவில் தெற்கு நோக்கிய காலபைரவர் சன்னதி இருக்கின்றது. கிழக்கு சுற்றில் வரிசையாக உள்ள கோதாரீஸ்வரர், ராமநாதேஸ்வரர், சுந்தரேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர் மற்றும் ஜம்புகேஸ்வரர் சன்னதிகளையும் காணலாம். தெற்கு சுற்றில் 63 நாயன்மார்களின் உருவச் சிலைகள் இருக்கின்றன. கருவறை சுற்றின் வெளிப்புற வடக்கில் பிரம்மா, துர்க்கை, கிழக்கில் மகாவிஷ்ணு, தெற்கில் தட்சிணாமூர்த்தி கணபதி ஆகியோர் கோஷ்டமூர்த்தங்களாக அழகுடன் காட்சி தருகின்றார்கள். கைலை மலையில் சிவன் பார்வதி திருமணம் நடைபெறும் சமயம் திருமணத்தை காண எல்லோரும் அங்கு கூடியதால் வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்தது. அதனை சமன் செய்ய சிவபெருமான் அகத்திய முனிவரை தென்திசைக்கு அனுப்பினார்.
தென்புலம் சென்றால் தன்னால் தெய்வ திருமணத்தை காண இயலாமல் போயிடுமே என்று சிவனிடம் முறையிட இறைவனும் அகத்தியை விரும்பும்போது திருமண கோலம் காட்டி அருள்வதாக கூறினார். அதன்படி திருவான்மியூர் தலத்தில் அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டி அருளினார். அகத்தியர் திருவான்மியூர் தலத்தில் தங்கியிருந்த போது வயிற்று வலியினால் அவதிப்பட்டார். இறைவன் அகத்தியருக்கு காட்சி கொடுத்து மருந்துகள் பற்றியும் அதன் உபயோக முறைகள் பற்றியும் உபதேசம் செய்து அருளினார். அதனாலேயே இறைவன் மருந்தீஸ்வரர் என்ற பெயருடன் இந்த ஸ்தலத்தில் அறியப்படுகின்றார். சூரியனும் சந்திரனும் இந்த ஸ்தலத்தில் இறைவனை வழிபட்டுள்ளதால் இங்கு நவக்கிரகங்களுக்கு என்று தனி சன்னதி கிடையாது. ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் வடமேற்கு மூலையில் உள்ள வன்னி மரமே இந்த ஸ்தலத்தின் தலவிருட்சமாகும். இந்த வன்னி மரத்தடியில் அகத்தியருக்கு இறைவன் திருமண காட்சி கொடுத்ததாக ஐதீகம். வான்மீக முனிவரும் முக்தி பேறு வேண்டி நாரதன் ஆலோசனைப்படி இந்த ஸ்தலம் வந்து வன்னி மரத்தடியில் சுயம்புலிங்கத்தை கண்டெடுத்து வழிபட்டதாக புராண செய்திகள் கூறுகின்றன. அகத்திய முனிவருக்காக ஒரு முறையும் வான்மீக முனிவருக்காக ஒரு முறையும் 2 முறை இறைவன் இந்த வன்னி மரத்தடியில் காட்சி கொடுத்திருக்கின்றார். இந்த வன்னி மரத்தடியில் பங்குனி மாத பிரம்மோற்சவத்தில் 9ஆம் நாள் இறைவன் அகத்தியருக்கு திருமண காட்சி கொடுத்த விழா ஆண்டுதோறும் நடைபெறுகின்றது. ஆகையால் நண்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ரா ஸ்ரீதர்.